இப்பொழுது அவர்கள் சட்டப்பேரவை வளாகத்திற்குள் செல்ல அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று அவர்கள் சட்டமன்ற வளாகத்திற்குள் மாதிரி சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்தி காட்டினார்கள். இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அதிமுகவின் திரு நாஞ்சில் சம்பத் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் திரு நாஞ்சில் சம்பத். இன்றைக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மாதிரி சட்டப்பேரவையை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். ஒரு சட்டமன்றம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இதை திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்து திரு நாஞ்சில் சம்பத். ஹலோ, வணக்கம். வணக்கம் திரு நாஞ்சில் சம்பத், தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க திரு நாஞ்சில் சம்பத். வணக்கம். ஒரு மாதிரி சட்டமன்றம் என்று ஒன்றை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி இருக்கிறது. இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய களங்கம். மக்களால் அறுதி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் இருக்கிறது. ஆனால் தேர்தல் முடிவு வெளியே வந்து எக்ஸிட் போல் அன்றைக்கே அவர்களே வெற்றி பெற்றதாக அன்றைக்கு உணர்ந்தார்கள். அன்றைக்கே அமைச்சர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். சட்டமன்றத்திற்கு எப்படியெல்லாம் யாரெல்லாம் எந்த இடத்தார்களில் உட்கார வேண்டும் என்று கூட அன்றைக்கு அவர்கள் முடிவெடுத்தார்கள். அவர்களே ஆட்சிக்கு வந்தது மாதிரி ஒரு கனவிலே மூழ்கி இருந்தார்கள். கனவிலே கல் விழுந்தது. ஆட்சிக்கு மீண்டும் அம்மா அவர்களே வந்தார்கள். அறுதி பெரும்பான்மையில் 4 திட்டங்களை அறிவித்து தமிழகத்திலே அம்மா நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். சட்டமன்ற நடவடிக்கைகளுக்கு எந்த ஒத்துழைப்பும் தரவில்லை. வெளிநடப்பு செய்வதற்கென்றே சட்டமன்றத்திற்கு வந்து அவை அறிந்து ஆராய்ந்து சொல்ல தெரியாத எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினும் துரைமுருகனும் இன்றைக்கு போட்டி சட்டமன்றம் நடத்துவது என்பது மிகுந்த அருவருப்பானது. ஜனநாயகத்திற்கு இது மிகப்பெரிய களங்கம். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தான மயிலாட அது கண்டிருந்த வான்கோழி தானும் அதுபோல பாவித்தால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததாக கருத முடியாது. காரும் கடலும் பாரும் பரிதியும் உள்ளவரை இவர்கள் சட்டமன்றம் நடத்துவதற்கான வாய்ப்பையே காலம் கொடுக்காது. திரு நாஞ்சில் சம்பத், வருகின்ற 22ஆம் தேதி காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஒரு சஸ்பெண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு திரு மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டை வந்து முன்வைத்திருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்து? காவல்துறை மானிய கோரிக்கையை மு.க. ஸ்டாலின் என்ன வானத்தை கீறிடுவாரா? ஸ்டாலினுடைய வல்லமை நமக்கு தெரியாதா? அவர் இந்த ஆராய்ந்து சொல்ல தெரியாத மு.க. ஸ்டாலின் என்ன செய்துவிட முடியும்? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராகவே இருக்கிறது. தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று பொத்தாம் பொதுவாக இவர்கள் குற்றம் சாட்ட முடியுமே தவிர எந்த குற்றவாளியின் மீது நடவடிக்கை இல்லை. சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டில் இருக்கிற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டை நோக்கி இன்றைக்கு தொழில் முனைவோர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீரில் இன்றைக்கு 41 நாளாக சட்டம் ஒழுங்கு கட்டு ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் இன்றைக்கு பார்த்தால் அமைதியின் மடியில் இருக்கிற மாநிலம் எங்கள் அம்மா ஆளுகிற தமிழ்நாடு தான். இதை கண்டு நாங்கள் பயந்து ஒன்றும் இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை. இவர்கள் சபையிலே முறையாக நடந்து கொள்ளாத காரணத்தினால், முறையற்ற நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்ட காரணத்தினால் சட்டப்பேரவை தலைவர் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்.